வெல்கம் டு சேட்டலைட் கார் கேர். நம்ம ஒரு நிசான் சன்னி வண்டி பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வார்னிங் லைட்டு எரியுதுன்றது கம்ப்ளைண்ட்டு. ஏபிஎஸ் வார்னிங் லைட்டு ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதுதான் இந்த ஏபிஎஸ் வார்னிங் லைட்டு வந்து போயிடுச்சு இல்லைங்களா, அதுதான் நம்ம ஏபிஎஸ் வார்னிங் லைட்டு. இது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இந்த லைட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஏபிஎஸ் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது வந்து மீட்டரில் கண்டினியூஸாக உங்களுக்கு வார்னிங் லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். இது வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ஃப்ரண்ட் ரைட் சைடு சென்சார் 4 சென்சார் வரும், 4 வீலுக்கு 4 சென்சார் வரும். ஃப்ரண்ட் ரைட் சைடு வீல் சென்சார் வந்து ப்ராப்ளம் காமிச்சது. இந்த ஃப்ரண்ட் ரைட் சைடு வீல் சென்சாரில் வந்து இல்லை டஸ்ட்டு இல்லை வேறு ஏதாவது மேக்னெட்டு ஏதாவது அந்த மாதிரி ஆகிடுச்சுனாலும் நம்மளுக்கு வார்னிங் லைட்டு எரியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்த்தோம். அதை வந்து அந்த சென்சார் எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்தேன். க்ளீன் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் காமிச்சிட்டு இருந்தது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஎஸ் சென்சார், வீல் ஸ்பீடு சென்சார்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் ரைட் சைடு வீல் சென்சார் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுதான் நீங்கள் பார்க்குறது தான் இந்த ரீப்ளேஸ் பண்ண சென்சார். ரீப்ளேஸ் பண்ணுற பிறகு ஆட்டோமேட்டிக்காக லைட்டு வந்து போயிடுச்சு, வார்னிங் லைட்டு எதுவும் இல்லை. சப்போஸ் வார்னிங் லைட்டு எரியலைனாலும் நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டம் போட்டு அகைன், ஏன்னா மெமரியில் இருக்கும், ஹிஸ்ட்ரியில் இருக்கும், அது வந்து இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணணும், சிஸ்டம் போட்டு கிளியர் பண்ணணும். இதுதான் நீங்கள் பார்க்குறது. இந்த மாதிரி ஏபிஎஸ் சிஸ்டம் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இது காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு சிஸ்டத்தில் போட்டு கிளியர் பண்ணிடணும். நம்ம வந்து கிளியர் பண்ண பிறகு இந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ தான் நீங்கள் பார்க்குறது வந்து இதனால தான் இந்த லைட் எரியல. இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண வச்சே எரியல, இல்லைன்னா இது கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்கும். கண்டிப்பாக லைட்டு எரியலன்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி சிஸ்டம் போட்டு கண்டிப்பாக இதை நம்ம வந்து மெமரியில் இருக்கிறத கிளியர் பண்ணியே ஆகணும். ஏபிஎஸ் வந்து அப்சர்வேஷன் வந்து ஆன்டி லேக் பிரேக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்டு உங்கள் வண்டியில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.